ஃபைண்ட் மை பேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹவு டு ஃபைண்ட் மை பேஷன் என்ன சொல்றது? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்தை உங்களுக்கு சலிக்காம, போர் அடிக்காம, இரிட்டேட் ஆகாம, எதுவுமே ஆகாம அந்த வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா எவ்வளோ நேரம்னாலும் அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுதான் உங்களோட பேஷன். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து டிசைன் பண்ண வந்துட்டு அப்படின்னா சாப்பாடு தண்ணி எதுவுமே மைண்டுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அது அப்படியே அதுக்குள்ள அப்படியே சிங்காய் அப்படியே விழுந்துட ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அப்படி நம்ம மறந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதை நம்ம ரசிச்சு பண்ணுறோம். அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நமக்கு எவ்வளோ வலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பட் நம்மளால வந்து அதை பண்ண முடியுது, கன்சிஸ்டண்டாக பண்ண முடியாது, கண்டினியூஸாக நம்மளால பண்ண முடியுது, எந்த ஒரு பிரேக்குமே எடுக்காம பண்ண முடியுது. அது அவ்வளோ ஒரு லவ் நமக்கு இருக்குன்னா அதுதான் நம்மளோட பேஷன். ஸோ அது உங்களோட பேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சலிக்காம டைம் நிறைய எவ்வளோ நேரம் ஆனாலும் சலிக்காம இன்ட்ரெஸ்டடாக சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்குள்ள அப்படியே முழுகி போறீங்களோ அதுதான் உங்களோட பேஷன். ஸோ அதுதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயம் சிலருக்கு ஒன்று தான் பேஷன் அப்படி கிடையாது, சிலருக்கு நிறைய இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபேஷன் டிசைனர் அண்ட் காஸ்மெட்டிக் ஃபார்மேட்டர், என்னால் ரெண்டு வேலையுமே பார்க்கும்போது என்னால் வந்து என்னோட 100 இல்லை 1000% என்னால் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா நான் அப்படி தான் இருக்கேன் காஸ்மெட்டிக்ஸ்னு சொன்னால். ஸோ ஐ ஹேவ் மை காஸ்மெட்டிக் பிராண்ட் ஆல்சோ. ஸோ அது நான் பண்ணும்போது அதே தான் சேம் டைம் நைட்டு 2 மணி வரைக்கும் கூட நான் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். எனக்கு முடிச்சாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இந்த வேலையை வந்து நான் அவ்வளோ ரசிச்சு பண்ணுவேன். ஸோ அது அவ்வளோ அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் மை பேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க மணிக்கணக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஸோ அதுக்கு நீங்கள் டயர்ட் ஆகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் பேஷன் சொல்லக்கூடாது. அங்கே வந்து நீங்கள் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஈஸி தான் உங்களோட பேஷன். ஸோ நீங்கள் மெயினாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களால் அதை பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது உங்களோட பேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்.